புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் வீதியால் சென்ற பெண்ணை கீழே இழுத்து வீழ்த்தி அவருடைய கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற இளைஞர், மடக்கி பிடித்து மரண அடி கொடுத்த பொதுமக்கள். வீதியில் ஆபத்தான முறையில் எதிரே வருகின்றவர்களுக்கு வெட்டு காட்டியபடி வாகனத்தை ஓட்டிச் சென்ற இளைஞர்கள், மடக்கி பிடித்த போலீசார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானியர்களை மீண்டும் நாட்டிற்கு அனுப்பக்கூடாது, அமெரிக்கா விடுத்த கடும் எச்சரிக்கை. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் உடனடியாக போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பரிசுத்த பாப்பரசரின் அதிரடி அறிவிப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு சந்தி பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டி வயோதிப பெண்ணிடம் 5 பவுண்ட் தங்க நகைகள் பறிமுதல். ஈரானின் அடுத்த உச்ச தலைவரை அறிவித்த ஈரான், பெரும் பரபரப்பில் சர்வதேச நாடுகள். ஈரானியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க நாங்கள் தயார், அவர்கள் இங்கே தங்கியிருக்கலாம், அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட இலங்கை அரசு. வெண்ணப்புவ பகுதியில் வீதியில் செல்லும் பெண்களின் தங்க சங்கிலிகளை கொள்ளையடித்து வந்த நபர் ஒருவரை வெண்ணப்புவ போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று 8ஆம் தேதி மாலை வெண்ணப்புவ வைக்காலை அங்கப்பிட்டிய பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். வைக்காலை பகுதியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவரின் களத்தில் இருந்த தங்க சங்கிலியை சந்தேக நபர் அறுத்துக்கொண்டு தப்பியோட முயன்றுள்ளார். இதன்போது அப்பெண் எழுப்பிய கூச்சலை கேட்டு அவ்விடத்திற்கு வந்த பொதுமக்கள் சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்வத்தை வீதியை சேர்ந்த 29 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொள்ளை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து வெண்ணப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வீதியில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் செலுத்திய இளைஞர் ஒருவர் சமூக வலைதளங்களில் வைரலான காணொலியொன்றின் அடிப்படையில் நவகத்தேகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 இளைஞர்கள் ஏனைய வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தும் வீடியோ அண்மையில் சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த விடயம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். அதற்கமைய குறித்த மோட்டார் சைக்கிள் ஆனைமடு நோக்கி செலுத்தப்பட்டவை விசாரணையில் தெரியவந்தது. அதன்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நவகத்தேம போலீசாரால் மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் நவகத்தேகம பகுதியை சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்றைய தினம் ஆனைமடு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகத்தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளுக்கு 1 மாத காலத்திற்கு செல்லுபடியாகும் இலவச விசாக்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஈரானிய கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் மனிதாபிமான பாதுகாப்பின் கீழ் இலங்கையில் தங்கியிருக்க அனுமதிக்கும் வகையில் இந்த 1 மாத கால இலவச விசா வழங்கப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திலும் இவ்வாறான சூழல்கள் ஏற்படும் போது இதுபோன்ற முடிவுகள் எடுக்கப்படலாம் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், இத்தகைய நடவடிக்கைகள் எந்தவொரு குறிப்பிட்ட தரப்பினருக்கும் ஆதரவாகவோ அல்லது பாதிப்பாகவோ அமையும் நோக்கத்தில் எடுக்கப்படுபவை அல்ல என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய மாலுமிகள் தொடர்பான இந்த தீர்மானமானது சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் இலங்கைக்கு பொருந்தக்கூடிய கடல்சார் சட்டங்களை மிக துல்லியமாக பின்பற்றியே எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மட்டத்தில் இலங்கை தனது மனிதாபிமான பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பதை இது காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை கையாள்வதில் இலங்கை அரசாங்கம் தனது அணிசேரா கொள்கைக்கு இணங்கவே செயற்பட்டுள்ளது. இதன் மூலம் சர்வதேச அரசியலில் நடுநிலையை பேணுவதோடு அதேவேளை மனிதாபிமான கடமைகளையும் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர போப் லியோ அழைப்பு விடுத்துள்ளார். மோதல் லெபனான் உட்பட முழு மத்திய கிழக்கையும் ஸ்திரத்தன்மைக்கு ஆளாக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இன்றைய ஏஞ்சலஸ் பிரார்த்தனைக்கு பிறகு விசுவாசிகளிடம் உரையாற்றிய அவர், ஈரான் மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து வந்த செய்திகள் தன்னை ஆழ்ந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியதாக கூறியுள்ளார். வெறுப்பு மற்றும் பயம் நிறைந்த தற்போதைய சூழலில் இந்த மோதல் மேலும் பரவி லெபனான் போன்ற நாடுகள் மீண்டும் நிலையற்றதாக மாறும் என்ற அச்சம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு வன்முறை
மேலும் அதிகரிப்பதற்கு முன்பு அதை நிறுத்த அனைத்து தரப்பினருக்கும் தார்மீக பொறுப்பு உள்ளது என்று போப் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் குண்டுகளின் பயங்கரமான சத்தம் நிறுத்தப்பட வேண்டும், ஆயுதங்கள் மௌனமாக்கப்பட வேண்டும், மக்களின் குரல் கேட்கும் உரையாடல் சூழல் உருவாக வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என அவர் கூறியுள்ளார். மேலும் அயத்துல்லா அலி கமேனியின் படுகொலையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமை குறித்த கருத்து தெரிவித்துள்ள போப் லியோ, பரஸ்பர அச்சுறுத்தல்கள் மூலம் அல்ல, நேர்மையான மற்றும் பொறுப்பான பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டுமே அமைதியை அடைய முடியும் என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய மாலுமிகளை தெஹ்ரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று இலங்கைக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததாக வெளியான செய்திகளை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது. அமெரிக்க அரசாங்கமோ அல்லது அமெரிக்க தூதரகமோ ஈரான் மாலுமிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதை தவிர்க்குமாறு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் கூற்றுக்களில் எந்த உண்மையும் இல்லை. அத்தகைய உரையாடல் எதுவும் நடக்கவில்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதுவரை இந்த விடயம் தொடர்பாக இந்த உரையாடலும் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பாகவோ அல்லது தூதரகத்தின் சார்பாகவோ யாரும் பேசவில்லை. இலங்கை நிலைமையை கையாளும் போது அதன் சர்வதேச உறவுகளை கவனமாக சமநிலைப்படுத்த வேண்டியிருந்தது. இலங்கை ஈரானுடன் நீண்டகால உறவுகளை பேணுகின்றது. அதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனும் நாம் உறவுகளை பராமரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் மகன் அயத்துல்லா செஜித் மொஜ்தபா ஹொசைனி கமேனி நாட்டின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் நிபுணர்கள் அவை இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அவசர கூட்டத்தில் உறுப்பினர்களின் பெரும்பான்மையான வாக்குகளின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அரசியல் உயர்வட்டத்தில் மொஜ்தபா கமேனி என்ற பெயர் பல ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வருகின்றது. இது சாத்தியமா இல்லையா என்ற விவாதமும் நீண்ட காலமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் ஈரானின் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும், இராணுவம் அல்லது அதிகாரத்தில் மீதமுள்ள எந்த தலைமையும் இல்லாத போதுதான் போர் முடிவடையும், அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதில் நான் ஈடுபட விரும்புகின்றேன் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்ற நிலை காரணமாக சந்தையில் இருந்து தினமும் 20 மில்லியன் பீப்பாய்களின் மசகு எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு முதன்முறையாக உலகளாவிய ரீதியிலான மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $100 பதிவாகியுள்ளது. சர்வதேச சந்தை அளவிலான பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை ஆசிய பசிபிக் சந்தைகளில் புதிய வார வர்த்தகம் தொடங்கியதும் 12.2% உயர்ந்து ஒரு பீப்பாயின் விலை $104.05 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு சந்தியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் வசித்த பெண்ணிடம் கத்திமுனையில் 5 பவுன் நகை திருடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று அதிகாலை குறித்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் காவல்துறையினரிடம் உதவி கோரிய போதும் பல மணி நேரம் தாமதமாக காவல்துறையினர் வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, நேற்று அதிகாலை 1 மணி அளவில் மதிலால் பாய்ந்து 3 திருடர்கள் குறித்த வீட்டுக்குள் புகுந்து வீட்டில் இருந்த கணவனை தாக்கிவிட்டு பின்னர் மனைவியின் கழுத்தில் கத்தியை வைத்து சுமார் 5 பவுன் நகையை கழுத்திலிருந்து அறுத்து எடுத்தனர். பின்னர் குறித்த பெண்ணையும் அரை மணி நேரத்திற்கும் அதிக நேரம் மணல் மண் அள்ளி கொட்டியும் இரும்பாலும் தாக்கியுள்ளனர். இதில் கணவர் படுகாயமடைந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இடம்பெற்ற போது மருதங்கேணி காவல்துறையினர் மற்றும் அவசர இலக்கங்களான 119, 118 ஆகியவற்றுக்கு அழைப்பு மேற்கொண்டு உதவி கோரியும் காவல்துறையினர் 8 மணி நேரம் கழித்து சரியாக காலை 9:15 மணிக்கு சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வீட்டில் நேற்றுடன் 3வது தடவையாக கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 3 கொள்ளையர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டமை சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் தலைவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இந்த முகாமில் 937 குடும்பங்களை சேர்ந்த 2770 பேர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முகாமின் தலைவராக இலங்கையில் உள்ள மன்னார் மாவட்டம் முருங்கன் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்கின்ற கண்ணா செயற்பட்டு வந்துள்ளார். இவர் மீது அடையாளம் தெரியாத குழு ஒன்று கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதனை அடுத்து பலத்த வெட்டுக்காயங்களுடன் ஆபத்தான நிலையில் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குறித்த நபர் இறந்ததை
உறுதி செய்துள்ளனர். இதனால் கொதிப்படைந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டுள்ளனர். பதற்றமான சூழல் நிலவியதால் உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்த காவல்துறையினர் உயிரிழந்த நபரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். காவல்துறையின் விசாரணையில் முகாமைச் சேர்ந்த குழு ஒன்று முன்விரோதம் காரணமாக அவரை கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முகாமில் பதற்றமான சூழல் நிலவுவதால் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.